ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழ் மாதிரி தேர்வில் 16 வந்து சிறப்பு தமிழ் 11th இருக்கிற சிறப்பு தமிழ்லேருந்து 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? 11th வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புக்கு தனியாக இருக்குது, சிறப்பு தமிழ்னு தனியாக கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 12th அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம ரிவிஷன் பண்ணுறது எல்லாமே ரிவர்ஸில் தான் பண்ண போகிறோம். 11th 12th அதுக்கப்புறம் 10th 9th 8th 7th 6th சொல்லிட்டு அந்த மாதிரி ரிவிஷன்ஸ்க்கு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து டேர்ம் வரையும் வந்து நம்ம டெஸ்ட் வந்து எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு டவுட் நான் கேட்குறேன். ஸோ லாஸ்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேற்றுக்கான டெஸ்ட்டில் நான் கேட்குறேன், பசுமர தாணி போல அப்படிங்கிறதுக்கான உவமையால் உணர்த்தப்படும் பொருள் வந்து நான் கேட்டிருந்தேன். சரிங்களா? ஸோ அதுக்கான ஆன்சரையும் நான் சொல்லியிருந்தேன். பசுமர தாணி அந்த உவமையால் விளக்கப்படும் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடியே கிளாஸ் வந்து போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம நான் தெளிவாக சொன்னேன், அந்த மாதிரி சொற்கள் வரும்போது முதல்ல அதோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுட்டு ஆன்சர்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. பசுமர தாணி போல அப்படின்னா பசு மரம். சரிங்களா? நல்லா பச்சை பசையேன்னு இருக்கிற மரத்தில் ஆணி, பசு மரத்தில் ஆணி போல் அப்படின்னா பச்சை பசையேன்னு இருக்கிற மரத்தில் ஆணி போட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? நல்லா ஈஸியாக பதிஞ்சிரும் உள்ள. சரிங்களா? இதே வந்து நல்லா காஞ்ச மரமாக இருந்தது அப்படின்னா நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆணி அதில் அடிக்க முடியாது. சரிங்களா? பசு மரத்தாணினா நல்லா எலசாக இருக்கும், ஈஸியாக வந்து ஆணி அடிச்சிடலாம். சரிங்களா? பசு மரத்தாணி போல அப்படிங்கிற சொல்லுக்கு உவமையால் விளக்கப்படும் பொருள் அப்படின்னு கேட்டோம்னா எளிதில் பதியும். சரிங்களா? ஸோ பசு மரத்தில் ஆணி அடித்து எப்படி இருக்கும்? சீக்கிரம் எளிதில் பதிஞ்சிரும். அதுதான் அதோட கரெக்டான மீனிங். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தற்செயல் நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை. பசு மரத்தில் ஆணி போல் அப்படிங்கிறது வந்து ஒரு தற்செயல்னால நிகழ்வாக கிடையாது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறதா உங்களோட மார்க்ஸ் வந்து கம்மியாகிற ரீசன் எக்ஸாம் டைமில். சரிங்களா? நீங்கள் எக்ஸாம் டைமில் உட்காந்துட்டு இருக்கும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், அந்த டென்ஷன்ஸ் இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு சின்ன கொஷின்ஸுக்கு வந்து ராங் ஆன்சர்ஸ் பண்ணிட்டு வந்துடுவீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அது ஒரு கிளாரிஃபிகேஷனே ஆகும். சரிங்களா? அதுக்காக தான் நான் ஒவ்வொரு கொஷின் சொல்லும்போது எந்த மாதிரியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கரெக்டாக சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. சரிங்களா? நம்ம 1 மார்க்னால 1 மார்க்கு நம்மளுக்கு தெரிஞ்சதை ஏன் தப்பான ஆன்சர்ஸ் பண்ணணும்? சரிங்களா? அதுக்காக நான் சொன்னேன், 2-3 பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து எளிதில் மனதில் பதியும் அப்படிங்கிற மீனிங் தான். சரிங்களா? தற்செயல் நிகழ்வு கிடையாது. வந்து ஒரு தற்செயலான நிகழ்வுனா எதிர்பாராத ஒரு நிகழ்வு, அது எதிர்பாராத நிகழ்வு கிடையாது இல்லை உங்களுக்கு பசுமரத்தாணி போல அப்படிங்கிறது. சரிங்களா? கரெக்டாக புரிஞ்சுக்கங்க, நான் சொன்னது கரெக்டான ஆன்சர் தான். சரிங்களா? எளிதில் மனதில் பதியும், அதுதான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 11th சிறப்பு தமிழ்லேருந்து 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த 100 வினாக்களுமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். ப்ரீவியஸில் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கண்டினியூவாக டெஸ்ட் ரைட் பண்ணுங்கள். உங்களோட மார்க்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து ஸ்டார்டிங்லேயே அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க. சரிங்களா? சிலபஸ் வைஸ் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ரிவிஷன் தான் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ குரூப் 4 டைம்லேயே ஃபுல் கிளாஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தமிழ் ஆகட்டும், GS எல்லாமே வந்து கிளாஸ் வரையும் உங்களுக்கு வந்து வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் எதுவும் தேவைப்படுதுன்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். டோட்டலாக தமிழ் அண்ட் GS மேக்ஸ் எல்லாமே சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணி 399 ரூபீஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் PDF எல்லாமே. சரிங்களா? உங்களுக்கு வில்லிங் இருந்ததுன்னா நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். ஷெல்லிதாசன் என்று தமது பெயரை மாற்றிக்கொண்டவர் யார்? ஷெல்லிதாசன் என்று தமது பெயரை மாற்றிக்கொண்டவர் யார்? ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பாரதியார். ஆப்ஷன் பி பாரதியார். 2வது கேள்வி, காட்சி என்ற தலைப்பில் கவிதை எழுதியவர் யார்? காட்சி என்ற தலைப்பில் கவிதை எழுதியவர் யார்? கண்டினியூவாக டெஸ்ட் ரைட் பண்ணோம். உங்களுக்கான கேள்வி நான் இடையில சொல்லுவேன். ஆன்சர் பாரதியார். ஆப்ஷன் டி பாரதியார். 3வது கேள்வி, நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்று பிழையும் பெண்களுக்கு இல்லை என்று பாடியவர் யார்? நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்று பிழையும் பெண்களுக்கு இல்லை என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி கந்தர்வன். 4வது கேள்வி, ஹைக்கூ வடிவத்தினை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார்? ஹைக்கூ வடிவத்தினை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார்? ஆன்சர் பாரதியார். ஆப்ஷன் சி பாரதியார். 5வது கேள்வி, பின்வரும் சித்தர்களில் யார் போகர் என்ற சித்தரின் சீடர் ஆவார்? பின்வரும் சித்தரில் வந்து யார் வந்து போகர் அப்படிங்கிற சித்தரோட சீடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இடைக்காட்டு சித்தர். ஆப்ஷன் ஏ இடைக்காட்டு சித்தர்.
6வது கேள்வி, கீர்த்தனை பாடல்களை சமரச நோக்கோடு பாடியவர் யார்? கீர்த்தனை பாடல்களை சமரச நோக்கோடு பாடியவர் யார்? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி, மயூரம் வேதநாயகம் பிள்ளை. மயூரம் வேதநாயகம் பிள்ளை. 7வது கேள்வி, தமிழில் வெளியான முதல் புதினம் எது? தமிழில் வெளியான முதல் புதினம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பிரதாப முதலியார் சரித்திரம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வெளியான முதல் புதினம். 8வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எவை சரி? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எப்படி கேட்பாங்கன்னா, சரியானவற்றை காண்க, தவறானவற்றை காண்கன்னு சொல்லிட்டு நூலாசிரியர்கள் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் மாற்றி கொடுத்து இதில் வந்து சரியானது எது தவறானது எதுன்னு கேட்பாங்க. கொஷினை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எவை சரின்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு யானையின் சாவு. யானையின் சாவு ஆசிரியர் சார்வாகன் சரிதான். பசிங்கிற நூலின் ஆசிரியர் தாமரை செல்வி. ரப்பர் பந்தின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் சரிதான். பனித்துளியின் பேச்சு ஆன்சர் இதுக்கும் வந்து ரசூல் அவர்கள் சரிதான். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன? ஆன்சர் அனைத்துமே சரிதான். அப்போ இங்கே கொடுத்துக்கிற எல்லா நூல் மற்றும் நூலாசிரியர்கள் எல்லாமே சரியாக தான் இருக்குது. யானையின் சாவு சார்வாகன், பசி தாமரை செல்வி, ரப்பர் பந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள், பனித்துளியின் பேச்சு ரசூல். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூலாசிரியர்கள் இயற்பெயர் சிறப்பெயர்னு சொல்லி டோட்டலாக 6th to 12th வரைக்கும் எல்லாமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு நோட்ஸ் நாங்கள் கொடுத்துருப்போம். சரிங்களா? தனித்தனியாக இப்போ சொல்லும் பொருளும்னா டோட்டலாக 6th to 12th வரைக்கும் சொல்லும் பொருளும் மட்டும் ஒரு பேஜில். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தனியாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு டோட்டலாக எல்லாமே சேர்த்து வந்து தனித்தனியாக கொடுத்துருப்போம். சரிங்களா? உங்களுக்கு வில்லிங் எதாவது நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? 9வது கேள்வி, தமிழ் வெளிவந்த முதல் சிறுகதையான குளத்தங்கரை அரசமரம் என்பதை எழுதியவர் யார்? தமிழில் வெளிவந்த முதல் சிறுகதையான குளத்தங்கரை அரசமரம் என்பதை எழுதியவர் யார்? அதான் இந்த சிறுகதையின் ஆசிரியர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வரகநேரி சுப்பிரமணியம். வரகநேரி சுப்பிரமணியம் அவர்கள். 10வது கேள்வி, பாரதியின் கவிதா மண்டலத்தைச் சேர்ந்த என்று பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் யார்? பாரதியின் கவிதா மண்டலத்தைச் சேர்ந்த என்று பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன் அவர்கள். ஆப்ஷன் பி, பாரதிதாசன் அவர்கள். 11வது கேள்வி, தமிழ் நவீன இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யார்? தமிழ் நவீன இலக்கியத்தை தொடக்கத்திலே ஆரம்பத்திலே வந்து செழுமைப்படுத்தியவர் யார்? ஆன்சர் புதுமை பித்தன். ஆப்ஷன் சி, புதுமை பித்தன் அவர்கள். 12வது கேள்வி, வாசிப்பசிப்பு அனுபவத்தின் தொடக்கமாக அமைவது எது? வாசிப்பசிப்பு அனுபவத்தின் தொடக்கமாக அமைவது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, குழந்தை இலக்கியம். ஆன்சர் ஆப்ஷன் சி, குழந்தை இலக்கியம். 13வது கேள்வி, சிறுவர்களை கொண்ட பாய்ஸ் கம்பெனி என்ற பாலர் நாடக குழுவை உருவாக்கியவர் யார்? சிறுவர்களை கொண்ட பாய்ஸ் கம்பெனி என்ற பாலர் நாடக குழுவை வந்து உருவாக்கியவர் யார்? ஆன்சர் சங்கரதாஸ் சுவாமிகள். சங்கரதாஸ் சுவாமிகள். ஸோ இதெல்லாமே நியூவாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருந்தீங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம டஃப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு எக்ஸாம்ஸ் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமான உள்ளே இருந்த கொஷின்ஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? 14வது கேள்வி, இவர்களில் யார் பெண் எழுத்தாளர்கள்? இவர்களில் யார் பெண் எழுத்தாளர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அம்பை அவர்கள். ஆப்ஷன் சி, அம்பை அவர்கள். 15வது கேள்வி, பழைய யாப்பு வடிவில் ஆசிரியப்பாவையும் ஆசிரியர் விருத்தங்களையும் பாடியவர் யார்? பழைய யாப்பு வடிவத்தில் ஆசிரியப்பாவையும் ஆசிரியர் விருத்தங்களையும் பாடியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன் அவர்கள். ஆப்ஷன் டி, பாரதிதாசன் அவர்கள். 16வது கேள்வி, ஹைக்யூ கவிதை. ஹைக்யூ கவிதை எத்தனை வரிகளால் ஆனது? ஹைக்யூ கவிதை அப்படிங்கிறது எத்தனை வரிகளால் ஆனது? ஆன்சர் 3. ஆப்ஷன் ஏ, 3 வரிகளால் ஆனது. 17வது கேள்வி, நாடகத்தின் அடிப்படை அழகு என்ன? நாடகத்தின் அடிப்படை அழகு என்ன?
நாடகத்தோட அடிப்படை பேசிக் என்ன? உரையாடல். ஆப்ஷன் பி உரையாடல். 18வது கேள்வி, ஜப்பானில் தோன்றிய பழமையான பாடல் மரபு எது? ஜப்பானில் தோன்றிய பழமையான பாடல் மரபு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஹைக்யூ. 19வது கேள்வி, நோயை நெஞ்சே நோயப்பலோயே என்ற பாடல் வரியை இடம்பெற்றுள்ள நூல் எது? நோயே நெஞ்சே நோயப்பலோயே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் குறுந்தொகை. ஆப்ஷன் டி குறுந்தொகை. 20வது கேள்வி, நீரும் நிழலும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்தசினோரே என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நீரும் நிழலும் புணரியோர் ஈண்டு உடம்பு உயிரும் படைத்தசினோரே என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் புறநானூறு. ஆப்ஷன் பி புறநானூறு. 21வது கேள்வி, மாந்தர்க்கு அறமே நிலையானது என்பதை குறிக்கும் காப்பியம் எது? மாந்தர்க்கு அறமே நிலையானது என்பதை குறிக்கும் காப்பியம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி மணிமேகலை. 22வது கேள்வி, சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, சோதிமிக்க நவக்கவிதை என்று பாடியவர் யார்? சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, சோதிமிக்க நவக்கவிதை என்று பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். ஆப்ஷன் ஏ பாரதியார். 23வது கேள்வி, பொறுத்துக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு, சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க, புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஹைக்யூ வந்து துளிப்பா, சென்ட்ரியூ அப்படிங்கிறது வந்து நகைப்பா, லிமெரிக் அப்படிங்கிறது இயைபு குறும்பா, லிமெரிக்யூ அப்படிங்கிறது இயைபு துளிப்பா, சரிங்களா? ஹைக்யூங்கிறது வந்து துளிப்பா, சென்ட்ரியூங்கிறது நகைப்பா, லிமெரிக் அப்படிங்கிறது இயைபு குறும்பா, லிமெரிக்யூ அப்படிங்கிறது வந்து இயைபு துளிப்பா, சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? 4 3 2 1. ஆப்ஷன் டி 4 3 2 1. 24, ஓவியப்பா என்று அழைக்கப்படுபவர் யார்? ஓவியப்பா என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் சித்திரக்கவி. சித்திரக்கவி என்னும் அடைமொழி பெற்றவர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். சித்திரக்கவி என்று அழைக்கப்படுபவர் யார்? நம்ம லாஸ்ட் டெஸ்ட்டுக்கு முன்னத்த டெஸ்ட்டில் அடைமொழி பெயர்கள் சிறப்பு பெயர்கள்னு ஒரு டெஸ்ட்டே நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதில் வந்து சித்திரக்கவி இன்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேருக்கு வந்து அவருடைய பெயர் தெரியுது அப்படின்னு. 25, மானுடம் பாட வந்தவர்கள் என்று தங்களை அழைத்து கொண்ட கவிஞர்கள் யார்? மானுடம் பாட வந்தவர்கள் என்று தங்களை அழைத்து கொண்ட கவிஞர்கள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி வானம்பாடி இதழ் கவிஞர்கள். வானம்பாடி இதழ் கவிஞர்கள். 26வது கேள்வி வந்து பாருங்க, வெட்டவெளி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் ஏது குடி குதம்பாய் என்று பாடிய சித்தர் யார்? வெட்டவெளி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் எது குடி குதம்பாய் என்று பாடிய சித்தர் யார்? ஆன்சர் குதம்பை சித்தர். ஆப்ஷன் பி குதம்பை சித்தர். அடுத்து வந்து பாருங்க, 27வது கேள்வி, தமிழகத்தின் மாபாசான் என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழகத்தின் மாபாசான் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் புதுமை பித்தன். ஆப்ஷன் சி புதுமை பித்தன். 28வது கேள்வி, நொண்டி நாடகங்கள் எந்த நூற்றாண்டில் தோன்றினர்? நொண்டி நாடகங்கள் எந்த நூற்றாண்டில் தோன்றினர்? ஆன்சர் 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில், சரிங்களா? 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நொண்டி நாடகங்கள் அப்படிங்கிறது வந்து தோன்றினார், சரிங்களா? 29வது கேள்வி, தெருக்கூத்தில் பார்வையாளர்கள் இரவு முழுவதும் உறங்காமல் விழித்திருப்பதற்காக கலகலப்பை ஏற்படுத்தும் கதாபாத்திரம் யார்? தெருக்கூத்தில் பார்வையாளர்கள் இரவு முழுவதும் உறங்காமல் விழித்திருப்பதற்காக கலகலப்பை ஏற்படுத்தும் கதாபாத்திரம் யார்? ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். கட்டியக்காரன், கோமாளி, காவல்காரன். கட்டியக்காரன், கோமாளி, காவல்காரன். இவங்க 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா தெருக்கூத்தில் வந்து நைட் நேரம் தான் நடக்கும். அப்போ அந்த பார்வையாளர் அப்படின்னா ஆடியன்ஸ் அவங்க. ஸோ அவங்கள வந்து தூங்க வைக்காமல் அவங்கள வந்து காமெடி பண்ணிவிட்டு அவங்கள சிரிக்க வச்சுட்டு கலகலப்பாக இருப்பாங்க இவங்க எல்லாருமே. சரி, இந்த 3 கதாபாத்திரம். 30வது கேள்வி, தமிழக நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் சங்கரதாசு சுவாமிகள். இங்கே என்ன சொல்லுவாங்க? தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. 31வது கேள்வி,
எழுத்துக்கால புது கவிஞர்களின் கவிதை தொகுப்பு எது? எழுத்துக்கால புது கவிஞர்களின் கவிதை தொகுப்பு எது? ஆன்சர் மணிக்கொடி. ஆப்ஷன் ஏ மணிக்கொடி. 32வது கேள்வி, முற்றுரு பாங்கில் அமைந்து தெளிவானதோர் அகக்காட்சியை வழங்குவது எது? முற்றுருவாப்பாங்கில் அமைந்து தெளிவானதோர் அகக்காட்சியை வழங்குவது எது? ஆன்சர் படிவம். ஆப்ஷன் ஏ படிவம். 33வது கேள்வி, ரஷ்ய சிறுகதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? ரஷ்ய சிறுகதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? 2 டைம் கொஷின் டைப் ஆயிடுச்சு. ஸோ யார்? ஆன்சர் கோகலின். ஆப்ஷன் சி கோகலின். 34வது கேள்வி, பொறுத்துக. ஆசிரியர் பெயர் மற்றும் எழுத்தின் தன்மை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ பொறுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? ஜானகிராமன் மனச்சலனம், முத்துசாமி குறியீடு, பாமா விளிம்பு நிலை, கி ராஜநாராயணன் கரிசல். சரிங்களா? சரியா? ஜானகிராமன் மனச்சலனம், முத்துசாமி குறியீடு, பாமா விளிம்பு நிலை, கி ராஜநாராயணன் கரிசல். அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் 4 1 2 3. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 35வது கேள்வி, தொடக்க காலத்தில் சிறுகதைகளுக்கான முக்கியத்துவம் கொடுத்த இதழ் எது? தொடக்க காலத்தில் சிறுகதைகளுக்கான முக்கியத்துவம் கொடுத்த இதழ் வந்து எந்த இதழ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மணிக்கொடி. ஆப்ஷன் பி மணிக்கொடி. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிறுகதைகள் வந்து அதிகமாக வந்துட்டு இருந்தது தொடக்க காலத்தில், ஆரம்ப காலத்தில். 36வது கேள்வி, தன்னுடைய நாடகங்கள் பாடல்களின் வழி விடுதலை கருத்துக்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்த்தவர் யார்? தன்னுடைய நாடகங்கள் பாடல்களின் வழியாக விடுதலை கருத்துக்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்த்தவர் யார்? ஆன்சர் மதுரகவி பாஸ்கரதாஸ் அவர்கள். ஆப்ஷன் சி மதுரகவி பாஸ்கரதாஸ் அவர்கள். 37வது கேள்வி, வானம்பாடி என்ற இதழ் வெளிவந்த ஆண்டு எப்போ? வானம்பாடி அப்படிங்கிற இதழ் வெளிவந்த ஆண்டு எந்த வருஷம்? ஆன்சர் 1971. 1971. 38வது கேள்வி, குற்றங்களை கடிய துரைக்காமல் நகைச்சுவையுடன் சுட்டி திருத்த வல்ல திறனுடையது எது? குற்றங்களை கடிய துரைக்காமல் நகைச்சுவையுடன் சுட்டி திருத்த வல்ல திறனுடையது எது? ஆன்சர் அங்கதம். ஆப்ஷன் ஏ அங்கதம். 39வது கேள்வி, அழகிய சொக்கநாதர் இப்பாடல்களை பாடுவதில் வல்லவர். அழகிய சொக்கநாதர் இப்பாடல்களை பாடுவதில் வல்லவர் எந்த பாடல்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சிலேடை பாடல்கள். ஆப்ஷன் பி சிலேடை பாடல்களை பாடுவதில் வல்லவர். 40வது கேள்வி, இரவு என்பதை குறிக்கும் இரு சொல் இணையை காண்க. இரவு என்பதை குறிக்கும் இரு சொல் இணையை காண்க. ஆன்சர் கங்குல் மற்றும் அல். கங்குல் அல் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன? இரவு. 41வது கேள்வி, தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆன்சர் பம்பல் சம்பந்தனார். ஆப்ஷன் டி பம்பல் சம்பந்தனார். 42 1 ரூபாய் என்ற நாடகத்தை எழுதியவர் யார்? 1 ரூபாய் என்ற நாடகத்தை எழுதியவர் யார்? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆன்சர் ஜெயகாந்தன். ஆப்ஷன் பி ஜெயகாந்தன் அவர்கள். 43 தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்னும் நூலை எழுதியவர் யார்? தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் டி.கே. சண்முகம். சரிங்களா? டி.கே. சண்முகம் அவர்கள் அந்த நூலை எழுதினாங்க. சரிங்களா? ஸோ கொஷின் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. 44வது கேள்வி, மனிதனுக்குள்ள திறமைகளில் மிகுந்த போற்றுதலுக்குரியது எது அப்படின்னா பேச்சாற்றல் தான். அதை சரிவர கைவர பெற்றவர்கள் அரசனை விட அதிகாரம் பெற்றவர்கள். அந்த கலையை கற்றவர்கள் இந்த உலகில் விடுதலை பெற்ற ஆற்றலாக இயங்கக்கூடியவர்கள் என்று கூறியவர் யார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. மனிதனுக்குள்ள திறமைகளில் மிகுந்த போற்றுதலுக்குரியது எது? பேச்சாற்றல் தான். அதை வந்து சரிவர கைவர பெற்றவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசனை விடவே அதிகாரம் பெற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அந்த கலையை கற்றவர்கள் இந்த உலகில் விடுதலை பெற்று ஆற்றலாக இயங்கக்கூடியவர்கள் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வின்ஸ்டன் சர்ச்சில். ஆப்ஷன் டி வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள். 45வது கேள்வி. தனது முதல் கவிதை தொகுப்பினை பானு சிம்கா என்னும் புனைப்பெயரில் வெளியிட்டவர் யார்? தனது முதல் கவிதை தொகுப்பினை பானு சிம்கா என்னும் புனைப்பெயரில் வெளியிட்டவர் யார்? ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர். ஆப்ஷன் டி ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். 46வது கேள்வி வந்து பாருங்கள், பின்வருவனவற்றுள் எவை சரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பின்வருவனவற்றுள் எவை சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாடல் வரிகள் மற்றும் இடம்பெற்றுள்ள நூல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் என்ன ஒரு கோர்வை அப்படின்னா பட்டிமண்டபம் 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 பட்டிமண்டபம். சரிங்களா? ஸோ இதில் வந்து இந்த பட்டிமண்டபம் அப்படிங்கிற சொல் வந்து நிறைய நூலில் இடம்பெற்றுள்ளது. எந்தெந்த நூல் அப்படின்னு இந்த பொறுத்துகளை இந்த சரியானவையில் பார்த்துடலாம். பட்டிமண்டபம் ஏற்றினை என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து திருவாசகம். பட்டிமண்டபம் ஏற்றினை என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து திருவாசகம். சரிதான். வேந்தன் பகை புறத்து கொடுத்த பட்டிமண்டபம். வேந்தன் பகை புறத்து கொடுத்த பட்டிமண்டபம் என்னும் பாடல் இடம்பெறும் நூல் வந்து சிலப்பதிகாரம். சரிதான். பன்னரும் கலைத்தெறி பட்டிமண்டபம். பன்னரும் கலைத்தெறி பட்டிமண்டபம் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து இது கம்பராமாயணம். மாற்றி கொடுத்துருக்காங்க மணிமேகலைன்னு. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் கம்பராமாயணம். பட்டிமண்டப 10 பாங்கறிந்து ஏறுமீன். மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து மணிமேகலை. சரிங்களா? ஸோ அப்போ அந்த 3 நாளும் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அந்த நூல் பெயர். அப்போ எவை சரிந்தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அங்கே கொடுத்ததில் எது வந்து சரி? 1, 2 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 47வது கேள்வி வந்து பாருங்கள், சின்னூல் என்று அழைக்கப்படுவது எது? சின்னூல் என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். சின்னூல் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? நேமிநாதம். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. சரிங்களா? சின்னூல்னா இது நேமிநாதம் தான் சரி. 48 வந்து பாருங்க, பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தலும் அதனினும் இளமே என்னும் பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தலும் அதனினும் இளமே என்னும் பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் வந்து எது? ஆன்சர் புறநானூறு. ஆப்ஷன் சி புறநானூறு. 49 தொல்காப்பியத்திற்கு பின்னர் 5 இலக்கண அமைப்பில் அமைந்த நூல் எது? தொல்காப்பியத்திற்கு அப்புறம் 5 இலக்கண அடிப்படையில் அமைந்த நூல் வந்து எது? ஆன்சர் வீரசோழியம். ஆப்ஷன் டி வீரசோழியம்ங்கிற நூல் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்திற்கு அடுத்தபடியாக 5 இலக்கணத்தில் அமைஞ்சிருக்கும். 50வது கேள்வி, பின்வருவனவற்றில் எது சரி? பின்வருவனவற்றில் எது சரி? பூ உதிருங்கிற நூல் ஆசிரியர் ஜெயகாந்தன். சரிதான். இறுக மூடிய கதவுகள் ஆசிரியர் ஆ சூடாமணி. சரிதான். நச்சுக்கம் என்னும் ஆசிரியர் சோ தர்மன். சரிங்களா? நச்சுக்கம் ஆசிரியர் சோ தர்மன். சரிதான். ஒற்றை குரல் இளங்கோ கிருஷ்ணன். ஒற்றை குரல் ஆசிரியர் இளங்கோ கிருஷ்ணன். இதுவுமே சரிதான். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன? அனைத்தும் சரி. பூவுதிரும் ஜெயகாந்தன், இறுக மூடிய கதவுகள் ஆர் சூடாமணி, நச்சுக்கம் சோ தர்மன், ஒற்றை குரல் இளங்கோ கிருஷ்ணன். ஆன்சர் அனைத்துமே சரிதான். 51வது கேள்வி, இந்திய நாடக மேடை என்ற இதழை வெளியிட்டவர் யார்? இந்திய நாடக மேடை என்ற இதழை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் பம்பல் சம்பந்தனார். ஆப்ஷன் சி பம்பல் சம்பந்தனார். 52 நிகண்டு என்னும் சொல்லிற்கு பொருளை தராத சொல் எது? நிகண்டு என்னும் சொல்லிற்கு பொருளை தராத சொல் எது? ஆன்சர் இணை அகராதி. அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி இணை அகராதி. 53வது கேள்வி, பின்வருவனவற்றுள் மொழியாக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அமையாத பெயர் கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றுள் மொழியாக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அமையாத பெயர். அமைந்த பெயர் அப்படிங்கிறது வேற, அமையாத பெயர் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. சுவாமி வேதாச்சலம் அப்படின்னா மறைமலை அடிகள். சரிதான். சூரிய நாராயண சாஸ்திரினா பரிதிமா கலைஞர். இதுவும் சரிதான். தைரியநாதர் அப்படிங்கிறது வீரமாமுனிவரும். சரிதான். கனக சுப்புரத்தினம் பாரதிதாசன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொழியாக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அமையாத பெயர். மொழியாக்கத்திற்கு எடுத்துக்காட்டுன்னு இது சுவாமி வேதாச்சலம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொழியாக்கத்திற்கான பெயர்கள். எது கரெக்டான சரியான இதில் எந்த மொழியாக்கமே தேவைப்படாத பெயர் எதுனா கனக சுப்புரத்தினம் பாரதிதாசன். கரெக்டான இதில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஆன்சர் ஆப்ஷன் டி தான். மொழியாக்கத்திற்கு எடுத்துக்காட்ட அமையாத பெயர் தான் கேட்டிருக்காங்க. கனக சுப்புரத்தினம் பாரதிதாசன். 54
தமிழில் முதலில் கருத்து படத்தை வெளியிட்டது எந்த இதழ்? தமிழில் முதல்ல கருத்து படத்தை வெளியிட்டது எந்த இதழில் கேட்டிருக்காங்க? ஆன்சர் இந்தியா அப்படிங்கிற இதழில். சரிங்களா, ஆப்ஷன் ஏ இந்தியாங்கிற இதழில் தான் வந்து முதல்ல கருத்து படம் வந்து வெளியிடப்பட்டது. 55 தமிழில் அணி இலக்கணம் கூறும் நூல்களில் முதல் நூல் எது? தமிழில் அணி இலக்கணம் கூறும் நூல்களுள் முதல் நூல் எது? ஆன்சர் தண்டி அலங்காரம். ஆப்ஷன் பி தண்டி அலங்காரம். 56 குடியரசு என்னும் வார இதழை தொடங்கியவர் யார்? குடியரசு என்னும் வார இதழை தொடங்கியவர் யார்? ஆன்சர் பெரியார். ஆப்ஷன் சி பெரியார். பெரியாருடைய பத்திரிகைகள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். எந்தெந்த வருஷம் கால வரிசைப்படுத்தி சொல்லி கேட்பாங்க, அதுவும் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, ஸோ இதெல்லாமே நம்ம ரிவிஷன் கிளாஸ் எடுக்கும் போதே அந்த இந்திய தேசிய இயக்கத்தில் ஒவ்வொரு தலைவர்களை பற்றி பார்க்கும்போது அவங்களோட முழக்கங்கள், அதே மாதிரி அவங்களோட பத்திரிகைகள்னு சொல்லி டீட்டெயிலாக நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம். 57வது கேள்வி, தினமணி நாளிதழின் முதல் ஆசிரியராக பொறுப்பேற்றவர் யார்? தினமணி நாளிதழின் முதல் ஆசிரியராக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் டிஎஸ் சொக்கலிங்கம் அவர்கள். டிஎஸ் சொக்கலிங்கம் அவர்கள். 58 மக்களாட்சியின் 4வது தூண் என்று அழைக்கப்படுவது எது? மக்களாட்சியின் 4வது தூண் என்று அழைக்கப்படுவது ஆன்சர் ஊடகம். ஆப்ஷன் டி ஊடகம். 59வது கேள்வி, இந்தியாவில் முதலில் கருத்து படம் வெளியிட்ட இதழ் எது? இந்தியாவில் முதலில் கருத்து படம் வெளியிட்ட இதழ் வந்து எது அப்படின்னா தில்லி ஸ்கெட்ச் புக். ஆப்ஷன் சி தில்லி ஸ்கெட்ச் புக் அப்படிங்கிற இதில் தான் வந்து இந்தியாவிலே முதல்ல கருத்து படம் வந்து வெளியிடப்பட்டது. 60வது கேள்வி, தமிழ் ஒரு மாநில மொழி, அப்படி இருந்தும் இந்திய பத்திரிகைகளை விட தமிழ் பத்திரிகைகள் அதிகம் விற்பனை ஆகின்றன. இதற்கு காரணம் என்ன என்று அலுவலர்களிடம் விசாரித்தவர் யார்? தமிழ் வந்து ஒரு மாநில மொழி தான், அப்படி இருந்துமே வந்து இந்திய பத்திரிகைகளை விடவே தமிழ் பத்திரிகைகள் தான் வந்து அதிகமாக சேல் ஆகுது. அப்போ அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸர்கிட்ட விசாரித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி நேரு அவர்கள். 61 ஹரிச்சந்திரன் கதையை சந்திரஹரி என்று பொய் மட்டுமே பேசுகிற ஒருவனை பற்றி கதையாக மாற்றியதன் மூலம் எதிர்கதை நாடகம் என்னும் புதிய வகையை உருவாக்கியவர் யார்? ஹரிச்சந்திரன் கதையை வந்து சந்திரஹரி என்று பொய் மட்டுமே பேசுகிற ஒருவனை பற்றி கதையாக மாற்றியதன் மூலம் எதிர்கதை நாடகம் என்னும் புதிய வகையை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆன்சர் பம்பல் சம்பந்தனார். ஆப்ஷன் டி பம்பல் சம்பந்தனார். அடுத்து வந்து பாருங்கள் 62 குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது? குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கில் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க, ப்ரீவியஸ் இயரில் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இதில் வந்து பாருங்கள் நம்ம புத்தகத்தில் தொன்னூல் விளக்கம் ப்ரீவியஸில் தொன்னூல் விளக்கம்னு இருந்தது, புத்தகத்தில் இலக்கண விளக்கம்னு இருக்குது. சரிங்களா, ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 138 11th தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 138 சிறப்பு தமிழில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, குட்டி தொல்காப்பியம் அப்படிங்கிறது வந்து தொன்னூல் விளக்கமும் ப்ரீவியஸில் கொடுத்துருக்காங்க, இலக்கண விளக்கம்னு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையுமே பார்த்துக்கங்க, ஆப்ஷன்ஸில் எது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. 63 சதுரகராதியை உருவாக்கியவர் யார்? சதுரகராதியை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கான்ஸ்டின் ஜோசப் பெஸ்கி. கான்ஸ்டின் ஜோசப் பெஸ்கி அவர்கள். ஆன்சர் யார்? வீரமாமுனிவர் இயற்றியதா சதுரகராதி. சரிங்களா, ஸோ அவரோட இயற்பெயர் என்ன? கான்ஸ்டின் ஜோசப் பெஸ்கி. 64 துளிர் என்னும் இதழின் தன்மை என்ன? துளிர் என்னும் இதழின் தன்மை என்ன? ஆன்சர் அறிவியல் இதழ். துளிர் அப்படிங்கிறது வந்து ஒரு அறிவியல் இதழ். 65 நாடக அரசி என சிறப்பிக்கப்பட்டது யாருடைய நாடகங்கள்? நாடக அரசி என சிறப்பிக்கப்பட்டது யாருடைய நாடகங்கள்? ஆன்சர் பாலாமணி அம்மையாரின் நாடகங்கள். சரிங்களா, பாலாமணி அம்மையாரோட நாடகத்தை என்ன சொல்லுவாங்கன்னா நாடக அரசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 66வது கேள்வி, தமிழில் முதலாக அகராதி என்ற சொல்லை பயன்படுத்திய நூல் எது? தமிழில் முதலாக அகராதி என்ற சொல்லை பயன்படுத்திய நூல் எது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆன்சர் அகராதி நிகண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அகராதிங்கிற சொல்ல முதல்ல பயன்படுத்தியிருப்பாங்க. 67 சூடாமணி நிகண்டு என்னும் நூலை எழுதியவர் யார்? சூடாமணி நிகண்டு என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் மண்டல புருடர்.
மண்டல புருடர். 68வது கேள்வி, ஜவஹர்லால் நேரு அதிகம் விற்பனையாகும் தமிழ் பத்திரிகை என எதனை விசாரிக்க செய்தார்? ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதிகம் விற்பனையாகும் தமிழ் பத்திரிகை என எதனை விசாரிக்க செய்தார்? ஆன்சர் தினத்தந்தி மற்றும் ராணி இதழ். ஆப்ஷன் பி அண்ட் சி வரும். சரிங்களா, தினத்தந்தி மற்றும் ராணி இதழ். 69 தமிழ் இணைய கல்விக் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு எந்த வருஷம்? தமிழ் இணைய கல்விக் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆன்சர் 2001. ஆப்ஷன் சி 2001. 70வது கேள்வி, பின்வருவனவற்றுள் ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. முகநூல், முகநூல்னா இந்த ஃபேஸ்புக். கீச்சகம் ட்விட்டர். இசுகை ஸ்கைப்பு. புலனம் கச்சேரி ரெண்டுமே வந்து வாட்ஸ்அப் தான். சரிங்களா, இந்த கலைச்சொற்கள் ரொம்ப முக்கியம். நாங்கள் 6லேருந்து 12th வரைக்கும் சொல்லும் பொருளும் பாடல் வரி மேற்கோள்கள் கலைச்சொற்கள் இலக்கணங்கள் எல்லாமே வந்து 6லேருந்து 12th வரைக்கும் உங்களுக்கு தனித்தனியாக ரிவிஷன்ஸ்க்காக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா ஒன்றும் இல்லை, டோட்டலாக எல்லாமே சேர்த்தியே வந்து 399 ருபீஸில் PDF நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் டேரெக்டாக இதே நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிட்டு உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினீங்கனாலே போதும். உங்களுக்கு தேவையான எல்லா ஸ்டடி மெட்டீரியல் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே சேர்த்து கம்பைன் பண்ணி 399 ருபீஸ்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எதாவது டவுட்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். டெஸ்ட் பேட்சும் போயிட்டு இருக்குது, வில்லிங் இருந்தால் டெஸ்ட் பேட்ச்லையும் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். முகநூல்னா என்ன? ஃபேஸ்புக். கீச்சகம்னா ட்விட்டர். இசுகைனா ஸ்கைப்பு. புலனம்னா வாட்ஸ்அப். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 4, 3, 2, 1 தான் சரி. 71வது கேள்வி வந்து பாருங்கள். சுகின விலாச சபையை தொடங்கியவர் யார்? சுகின விலாச சபையை தொடங்கியவர் ஆன்சர் பம்பல் சம்பந்தனார். ஆப்ஷன் ஏ பம்பல் சம்பந்தனார். 72வது கேள்வி, தொல்காப்பியத்தின் எழுத்து சொல் பொருள் அதிகாரங்களுக்கான உரைகளை தேடி பதிப்பித்தவர் யார்? தொல்காப்பியத்தின் எழுத்து சொல் பொருள் அதிகாரங்களுக்கான உரைகளை தேடி பதிப்பித்தவர் யார்? ஆன்சர் சி.வை. தாமோதரனார். ஆப்ஷன் பி சி.வை. தாமோதரனார் அவர்கள். 73 புலவர் பெருமக்கள் தம் கவி புலமையை காட்ட நல்லதொரு களமாக பயன்பட்டது எது? புலவர் பெருமக்கள் தம் கவி புலமையை காட்ட நல்லதொரு களமாக பயன்பட்டது எது? ஆன்சர் தனிப்பாடல்கள். ஆப்ஷன் பி தனிப்பாடல்கள். 74 சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற வெள்ளை பறவை என்னும் நூலை எழுதியவர் யார்? சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற வெள்ளை பறவை என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி சீனிவாச ராகவன் அவர்கள். சீனிவாச ராகவன் அவர்கள். 75 நாடக காவலர் என்று போற்றப்படுபவர் யார்? நாடக காவலர் என்று போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஆர்.எஸ். மனோகரர் அவர்கள். ஆர்.எஸ். மனோகர் அவர்கள். 76 செந்தமிழ் எழுதுவது பெருமையாக கருதப்படுகிறது. அவ்வாறு நாளிதழில் எழுதினால் அது பலருக்கு புரியாது. பேச்சு தமிழையே எழுத வேண்டும். இதுவே தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு ஒரு நாளிதழ் செய்ய வேண்டிய தொண்டு என்று கூறியவர் யார்? செந்தமிழ் எழுதுவது பெருமையாக கருதப்படுகிறது. அவ்வாறு நாளிதழில் எழுதினால் அது பலருக்கு புரியாது. பேச்சு தமிழையே எழுத வேண்டும். இதுவே தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு ஒரு நாளிதழ் செய்ய வேண்டிய தொண்டு என்று கூறியவர் யார்? ஆன்சர் சீபா ஆதித்தனார். சீபா ஆதித்தனார் அவர்கள். 77 தமிழ்நாட்டில் முதலில் வெளிவந்த நாளிதழ் எது? தமிழ்நாட்டில் முதலில் வெளிவந்த நாளிதழ் எது? ஆன்சர் மதராஸ் மெயில். ஆப்ஷன் ஏ மதராஸ் மெயில். 78வது கேள்வி, சூத்திரகரின் மிருக கடிகம் என்ற வடமொழி நாடக நூலை மன்னியல் சிறுதேர் என மொழிபெயர்த்தவர் யார்? சூத்திரகரின் மிருக கடிகம் என்ற வடமொழி நாடக நூலை மன்னியல் சிறுதேர் என மொழிபெயர்த்தவர் யார்? அதாவது தமிழில் வடமொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா பண்டிதமணி அவர்கள். ஆப்ஷன் பி பண்டிதமணி அவர்கள். 79 யாப்பிலக்கணம் அறிந்தோருக்கு மட்டுமே என்றிருந்த கவிதையின் தன்மையை மாற்றி பொது வாசகர்களுக்கும் கவிதையை படிக்கவும் வாய்ப்பளித்தது எது? யாப்பிலக்கணம் அறிந்தோருக்கு மட்டுமே என்றிருந்த கவிதையின் தன்மையை மாற்றி பொது வாசகர்களுக்கும் கவிதையை படிக்கவும் வாய்ப்பளித்தது புதுக்கவிதை. ஆப்ஷன் ஏ புதுக்கவிதை. 80வது கேள்வி, மு மேத்தாவின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கவிதை எது? மு மேத்தா அவர்களுடைய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கவிதை நூல் எது? ஆன்சர் ஆகாயத்திற்கு அடுத்த வீடு. ஆப்ஷன் சி ஆகாயத்திற்கு அடுத்த வீடு.
81வது கேள்வி, சிப்பி பாலசுப்ரமணியத்தின் ஒரு கிராமத்து நதி என்னும் நூல் வந்து எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது? சிப்பி பாலசுப்ரமணியத்தின் ஒரு கிராமத்து நதி என்னும் நூல் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது? ஆன்சர் 2000, ஆப்ஷன் டி 2000. 82, சுந்தர ராமசாமியின் எந்த நாவலை பிளாக் வெட்வர்த் என்பவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்? சுந்தரசாமியின் எந்த நாவலை வந்து பிளாக் வெட்வர்த் அப்படிங்கிறவர் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்? ஆன்சர் ஒரு புளிய மரத்தின் கதை. ஒரு புளிய மரத்தின் கதையை வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்தாங்க. 83, புதையல் என்ற சொல்லில் பூ என்ற சொல்லை நீக்கிவிட்டால் தையல் ஆகும். அச்சொல்லுக்கு என்ன பெயர்? புதையல் அப்படிங்கிற சொல் இருக்கிற அந்த முதல் எழுத்தை எடுத்துட்டோம்னா தையல் அப்படிங்கிற சொல் இருக்குல்ல, அந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பென், ஆப்ஷன் சி பென். 84, சித்து என்ற சொல்லின் பொருள் என்ன? சித்து என்ற சொல்லின் பொருள் என்ன? சித்துனா என்ன? அறிவு, ஆப்ஷன் ஏ அறிவு. 85, பாண்டியன் தலையாங்கணத்து செருவென்று நெடுஞ்செழியனுக்கு குடப்புலவியானார் அறிவுரை கூறுவதாக அமைந்த பாடல் எந்த நூலில் அமைந்துள்ளது? எந்த நூலில் அமைந்துள்ளது? பாண்டியன் தலையாங்கணத்து செருவென்று நெடுஞ்செழியனுக்கு குடப்புலவியானார் அறிவுரை கூறுவதாக அமைந்த பாடல் எந்த நூலில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நூல்? ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். ஆன்சர் புறநானூறில் அமைந்துள்ளது, ஆப்ஷன் சி புறநானூறு. 86, சர்வசமய சமரச கீர்த்தனைகள் என்னும் இசைப்பாடல் நூல் யாருடையது? சர்வசமய சமரச கீர்த்தனைகள் என்னும் இசைப்பாடல் நூல் யாருடையது? ஆன்சர் மயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்களுடைய, ஆப்ஷன் பி மயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்களுடைய நூல். 87, இந்திய அரசின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது? இந்திய அரசின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது? ஆன்சர் ஞானபீட விருது, ஆப்ஷன் ஏ ஞானபீட விருது. 88, உளவியல் எழுத்தாளர் என்று போற்றப்படுபவர் யார்? உளவியல் எழுத்தாளர் என்று போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் ஆர் சூடாமணி, ஆப்ஷன் சி ஆர் சூடாமணி அவர்கள். 89, சிறுகதையின் முதல் தொடர் படிப்பவர் கவனத்தை இழுத்து பிடிக்கவில்லையாயினின் அக்கதை பயனற்றது, பயனற்ற ஒரு சொல் கூட சிறுகதையில் இடம்பெறுதல் கூடாது என்று கூறியவர் யார்? சிறுகதையோட முதல் தொடரை படிப்பவர் கவனத்தை இழுத்து பிடிக்கவில்லையாயின் அக்கதை பயனற்றது, பயனற்ற ஒரு சொல் கூட சிறுகதையில் இடம்பெறக்கூடாது என்று கூறியவர் யார்? ஆன்சர் எட்கர் ஆலன் போ, ஆப்ஷன் பி எட்கர் ஆலன் போ அவர்கள். 90வது கேள்வி வந்து பாருங்க, இளமையும் நில்லாக்கையும் நில்லா வளவியவான் பொருளும் செல்வமும் நில்லா என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? இளமையும் நில்லாக்கையும் நில்லா வளவியவான் பொருளும் செல்வமும் நில்லா என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் மணிமேகலை, ஆப்ஷன் டி மணிமேகலை. 91வது கேள்வி, உலக அளவில் இந்திய திரைப்படக்கலை புகழ் பெற காரணமானவர்களில் முக்கியமானவர் யார்? உலக அளவில் இந்திய திரைப்படக்கலை புகழ் பெற காரணமானவர்களில் முக்கியமானவர் யார்? ஆன்சர் சத்யஜித் ரே, ஆப்ஷன் ஏ சத்யஜித் ரே அவர்கள். 92, நேஷனல் தியேட்டர்ஸ் என்னும் நாடு நிறுவனத்தை 1954 தொடங்கியவர் யார்? நேஷனல் தியேட்டர் என்னும் நாடு நிறுவனத்தை வந்து 1954 தொடங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஆர்எஸ் மனோகர் அவர்கள், ஆர்எஸ் மனோகர் அவர்கள். 93, தொல்காப்பியம் குறிப்பிடும் புறத்திணைகளின் எண்ணிக்கை என்ன? தொல்காப்பியம் குறிப்பிடும் புறத்திணைகளின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் 7, ஆப்ஷன் பி 7. 94, பெயர் பொருள் தொகை தொடை என்னும் வரிசை முறையில் நான்காக பகுத்து சொற்களுக்கு பொருள் விளக்கம் தந்தவர் யார்? அதாவது வந்து பெயர் சொல் தொகை தொடை அப்படிங்கிற வந்து வரிசை முறையில் 4 பகுத்து சொற்களுக்கு பொருள் விளக்கி தந்தவர் யார்? ஆன்சர் வீரமாமுனிவர், ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர். 95 வந்து பாருங்க, நாடக காவலர் ஆர்எஸ் மனோகர் அவர்களின் இயற்பெயர் என்ன? நாடக காவலர் ஆர்எஸ் மனோகர்னு தெரியும், அவருடைய இயற்பெயர் என்ன? ஆன்சர் ராமசாமி சுப்பிரமணியன் அவர்கள். 96, புறப்பொருள் வெண்பா மாலை குறிப்பிடும் புறத்திணைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? புறப்பொருள் வெண்பா மாலை குறிப்பிடும் புறத்திணைகளின் எண்ணிக்கை எவ்வளவு?
ஆன்சர் 12, ஆப்ஷன் டி 12. 97 வந்து பாருங்கள், யாப்பெருங்கல காரிகை என்னும் நூலை எழுதியவர் யார்? யாப்பெருங்கல காரிகை என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் அமிர்தசாகரர், ஆப்ஷன் பி அமிர்தசாகரர். 98 பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கள வகையினானே என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கள வகையினானே என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் நன்னூல், ஆப்ஷன் டி நன்னூல். 99 திருக்குறள், இதில் அமைந்துள்ள வலு எது? திருக்குறளில் அமைந்துள்ள வலு எது? ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன வலு? ஆன்சர் எழுத்து வலு, ஆப்ஷன் டி எழுத்து வலு. லாஸ்ட் ஒன் 100வது கேள்வி, தேவநேயம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தேவநேயம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஸோ இது உங்களுக்கான கேள்வி தான், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி வந்து சித்திரக்கவி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். சேம் அடுத்தது வந்து பாருங்கள், தேவநேயம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இது வந்து இன்றைக்கான 100 கொஷின்ஸில் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து உங்களால் கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நிறைய கொஷின்ஸ் வந்து நியூவாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதெல்லாமே கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து நூலாசிரியர்கள் வந்து தெரியலை. ஸோ அதுக்கான ஒரு டெஸ்ட் போட சொன்னீங்க. ஸோ நாளைக்கு வந்து அந்த டெஸ்ட் வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ நாளைக்கு வந்து நூல் மற்றும் நூலாசிரியர்கள் தான் நாளைக்கு 100 கேள்விகள் டெஸ்ட்டு. நான் சொல்லிட்டேன் என்ன டாபிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 6th to 12th வரைக்கும் இருக்கிற நூல் மற்றும் நூலாசிரியர்கள் தான் 100 கேள்வி நாளைக்கு டெஸ்ட்டு, சரிங்களா? பார்க்கலாம் அதில் எத்தனை பேர் வந்து முன்னாடியே நான் டாபிக் சொல்லிட்டேன், எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணி 100க்கு 100 எடுக்கிறீங்க அப்படின்னு வந்து பார்த்துடலாம். நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க. நான் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுங்க. காம்போ ஆஃபரில் 399 rupeesல டோட்டலாக எல்லா மெட்டீரியலுமே கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? பில்லிங் இருந்தால் வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணால் கூட ஜாயின் பண்ணி டெஸ்ட்டும் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.